ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்கா रुद्राभिसृष्टभयताकृति रुद्रसङ्का सम्पूर्यमाण भुवनत्रय भीतचेताः सम्पूर्यमाण भुवनत्रय भीतचेताः मामा प्रजासृज तपश्चर मङ्गलायेति मामा प्रजासृज तपश्चर मङ्गलायेति आचष्टतं कमलभू भवतीरिदात्मा आचष्टतं कमलभूर्भवतीरिदात्मा रुद्राभिसृष्ट भयताकृति रुद्रसङ्गा सम्पूर्यमाण भुवनत्रय भीतचेताः रुद्राभिसृष्टभयताकृति रुद्रसङ्का सम्पूर्यमाण भुवनत्रय भीतचेताः मामा प्रजासृज तपश्चर मङ्गलायेति आचष्टतं कमलभू भवतीरिदात्मा मामा प्रजासृज तपश्चर मङ्गलायेति आचष्टतं कमलभूर्भवतीरिदात्मा. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அந்த ருத்ரன் சிருஷ்டியில் ஈடுபட்டாரா, இல்லை முன்னாலெல்லாம் போல் அவரும் சனகாதிகளை போலெல்லாம் வேண்டாம் ஈடுபட மாட்டேன்னு சொன்னாரா, அதை இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். ருத்ர அபிசிருஷ்ட, ருத்ரனால் படைக்கப்பட்ட, பயதாக்கிருதி வடிவம் கொண்ட, பயத்தை தரும் வடிவம் கொண்ட, ருத்ரசங்க ருத்ரகணங்களால் சம்பூரியமான நிறைந்து போனது புவனத்ரயி உலகங்களும், 3 உலகங்களும் ருத்ரங்களால் படைக்கப்பட்ட பயத்தை தருகின்ற வடிவம் கொண்ட ருத்ரகணங்களால் நிறைஞ்சு போச்சான். இதை பார்த்து கமலபூகு அந்த பிரம்மா பீதச்சேதாக மனசில் ரொம்ப அச்சம் அடைந்து, பிறகு பவதீரிதாத்மா உங்களால் திருப்பியும் தூண்டப்பட்டவராக, மா வேண்டாம், பிரஜா மாஸ்ரிஜ பிரஜைகளை நீங்கள் படைக்க வேண்டாம், மங்களாய உலகின் நன்மைக்காக தபஸ்சர தவம் செய்யுங்கள். ஸோ பிரம்மா அவர்களை பார்த்து நீங்கள் பிரஜைகளை படைக்க வேண்டாம், உலக நன்மைக்காக தவம் செய்யுங்கள் என்று கூறினார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்கா சம்பூர்யமான புவனத்ரய பீதச்சேதாः மாமா பிரஜாஸ்ருஜ தபஸ்சர மங்களாயேதி ஆச்சஷ்டதம் கமலபூ பவதீரிதாத்மா. ஏகாதச ருத்ரர்களை படைச்சிட்டு பிரம்மா நீங்கள் பிரஜைகளை உருவாக்குங்கள் என்று ரொம்ப அன்போடு அவட்ட கேட்டுக்கிறார். ருத்ரன் எந்த மறுப்பும் சொல்லலை, பிரஜைகளை சிருஷ்டிக்க தொடங்கிட்டார். ஆனால் அவர் சிருஷ்டித்த ருத்ரகணங்கள் எல்லாம் பயங்கரமாக, பார்த்தாலே பயத்தை தர மாதிரி இருந்தது. பிரம்மாவோட கோபத்திலேருந்து உருவானதுனால ருத்ரன் படைத்த ருத்ரகணங்கள் கொடூர குணமுடையவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களோட கண்கள்லேருந்து தீப்பிழம்பாக வந்து தான் அது எல்லா திசைகளையும் எரிக்க ஆரம்பிச்சுடுதான். அவளோட பயங்கரமான, அவள் கூடி நின்றுருக்கிற அந்த பயங்கரமான அவளோட உருவங்களை பார்த்தா பிரபஞ்சத்தையே விழுங்கி விடுவா போல இருக்குது அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. இதை பார்த்து பிரம்மாவுக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டது. ருத்ரனை பார்த்து இப்படிப்பட்ட படைப்புகளை மேலும் செய்ய வேண்டாம், உலக நன்மைக்காக தவம் செய்யுங்கள், அதுதான் நன்மை தரும் அப்படின்னு சொன்னாராம். இதுவும் பகவானே தான் பிரம்மாவோட மனசில் இந்த எண்ணத்தை உருவாக்கி ருத்ரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளையை அவர் கொடுத்தார்
அப்படிங்கிறதையும் பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.